அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242442. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு கல்வியாளர் டாக்டர் காயத்ரி அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். உண்மையிலுமே கேட்கறதுக்கு நிறைய இருக்குது மேம். நீட் விஷயம் பார்த்தோம். பெரிய இது மே 3லேருந்து இப்போ வரைக்கும் பரபரப்பாகவே இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம். என்டிஏல ஆட்கள் மாற்றத்திலிருந்து, சிபிஐயோட வழக்கு பதிவிலிருந்து, தொடர்ந்து பார்லிமெண்ட் முடங்கியிருந்ததுலேருந்து, போராட்டத்தால் டெல்லியே முடங்கியிருந்தது, கடைசியாக இப்போ மினிஸ்டர் ரிசைன் வரைக்கும் வந்து நிற்கிறது. இப்போது அடுத்தடுத்த விஷயங்கள் பிரதமர் அவரே அறிவிக்கக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறது. பிரதமர் உறுதி கொடுக்கிறார், ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஃபுல் ஆஃப் டெக்னோக்ராட் சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸை கொண்ட டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து நியமித்திருக்கிறார். இந்த நீட் விஷயத்தில் பேப்பர் லீக், இந்த ஒரு லீக்குன்னு இல்லை, நீட்லேயே 3 வருஷத்தில் 2வது டைம் நடக்குது. 2026 இப்போ நடக்குது. 24 ஜூனில் பேப்பர் தெஃப்ட் அப்படின்ற இதில் நடந்தது அப்படின்றத பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் 10th ஏதாவது ஒரு பேப்பர், 12th ஏதாவது ஒரு பேப்பர் அப்படின்னு சிபிஎஸ்சி மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்டு, தமிழ்நாட்டில் பிஎட்லேருந்து எல்லாத்துலேயும் பேப்பர் லீக் அப்படின்றது ஒரு நாம் மாதிரி நாடு முழுக்க இருக்குது. இந்த பேப்பர் லீக், மாணவர் கொதிப்பு எப்படி பார்க்குறீங்க? இது வந்து மாணவர்களுடைய நியாயமான கோரிக்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது போராடின முறை தவறாக இருக்கலாம், ஆனால் அவங்க கேட்குறதுக்கு நியாயம் இருக்குது. அதை தான் வந்து மோடி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இத்தனை லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ், 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. இது 2வது முறை எழுதும்போது ஃபஸ்ட்டு தடவை கொஷின் நல்லா இருந்ததே, நான் சூப்பராக மார்க் எடுத்திருப்பேனே அப்படின்னு ஒரு குழந்தை வந்து மனசு வருத்தப்படலாம். நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க, இது முதல் தடவை நடக்கலை. இதே மாதிரி நிறைய எக்ஸாம் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு வந்து அபிஜித்துக்கே வந்து நின்னால் கூட, இதே பஞ்சாபில் வந்து இதே மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையத்தில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சியில் ஓடுற வெஹிக்கிளில் பேப்பரை கரெக்ட் பண்ணி அதுக்கு வந்து 190 பேர் கிட்டக்க நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. இதுக்கு முந்தின கவர்மெண்ட்டில் 120 தடவை நடந்திருக்குது. அப்போ இது நியாயமா அப்படின்னா, இது ஒரு தடவை நடந்தாலே தப்பு. அப்போ கண்டினியூஸாக நடக்குது அப்படிங்கும்போது சிஸ்டமில் உள்ள கோளாறு. ஸோ நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கோரிக்கை ஆரம்பிச்சு, ஏன்னா அவங்க ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து ஃபேராக தான் ஆரம்பித்தாங்க. ஃபேர் நீட் அப்படின்னு தான் கேட்டாங்க. அந்த கோரிக்கையில் வந்து நியாயம் இருக்கிறதாக நாங்கள் நினச்சோம். ஆனால் போகும்போது அது போகிற வழி வந்து தப்பாக போய் இவங்க கல்லை விட்டு அடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அப்போது இது சரியான இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. ஹூ கேன் பெல் த கேட் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் அந்த லீக்கேஜ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ டெக்னோக்ராட்ஸ்லேருந்து எங்கெல்லாம் நமக்கு மால் ப்ராக்டிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ண ஐபியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் வரைக்கும் உள்ளே போட்டு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. நமக்கு வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனம் கொடுத்தாங்க. அந்த சாசனத்தையே நம்ம 110 முறை திருத்தி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு தவறுகள் நடக்குது அப்படிங்கும்போது அதை சரி பண்ணுவதற்குரிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வது தான் சரியாக இருக்குமே தவிர, நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லி காட்டுறதுனால மட்டும் அது திருந்திராது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ராஜினாமாவும் பண்ணிட்டாங்க. ராஜினாமா பண்ணின பிறகும் இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தை முடக்குறாங்க அப்படின்னா அவர்களுடைய தேவை வேறவா இருக்குன்னு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கே தவிர கல்வி சம்மந்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இதில் வந்து பேப்பர் லீக் அப்படின்றதுக்கு இந்த நீட் அப்பவே வந்து முதல் ஒரு 6 நாளுக்குள்ளேயே எக்ஸாமர் கேன்சல் பண்ணி நீட் அனௌன்ஸ் பண்ணி அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் போய் ஐ டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு நேஷனல் டெலிவிஷன்லேருந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக எதையும் அறிவித்தார் தர்மேந்திர பிரதான். அப்போது வந்து ஒரு சொன்ன விஷயம், அது அவர் சொன்ன ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து பல விஷயங்களால் மறைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த தேர்வு முதல் சிபிடியில் நடக்கும், உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நடக்கும், இனிமேல் பேப்பர்ஸில் OMR ஷீட்ஸில் எழுத தேவையில்லை அப்படின்னு சொன்னது தான். சிபிடியில் கொண்டு வரக்கூடிய இந்த விஷயம் ஆல்ரெடி ஜேஇஇ அப்படி தான் இருக்குது. நீட்டு தான் இத்தனை நாளைக்கு பேப்பரில் எழுதிட்டு இருந்தாங்க, இப்போ பேப்பரும் கிடையாது. அப்படின்றப்போ என்னென்ன மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது? முதல்ல இது நல்லதா? இல்லை, ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக சிபிஎஸ்சியில் இந்த தடவை பரீட்சார்த்த முறையில் 12th வந்து ஆன்லைனில் உள்ள கரெக்ஷனுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதில் குளறுபடிகள் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிபிஎஸ்சியில் நிறைய ரிசல்ட்டில் வேரியேஷன் வந்தது. அதை ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, ரிசல்ட் எப்படி இருக்குது, நம்ம ஆன்லைனில் ஃபுல்லாக கொண்டு வந்தோன்னா அப்படின்னு ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த அலிகேஷனை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுக்குள்ள அதிகாரிகள்
தப்பு பண்ணாங்க, இல்லை இவருடைய அரசியலில் இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானோ அவருடைய இதில் இருக்கிறவங்களோ ஒரு PA to செக்ரட்டரி இல்லை அங்கே உள்ள IAS ஆஃபீஸர்ஸ் அவங்க மூலமாக இது நடக்கலை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன் இதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, யாருமே அட்ரஸ் பண்ணாத விஷயம் NTA-க்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு முழுக்க அவர்களுடைய ஒர்க்கர்ஸை வச்சு ஒர்க்கு நடக்கிறதில்ல, அந்தந்த மாநிலங்களில் இருக்கிறவங்களை வச்சு தான் நடக்குது. அதே போல் இந்த NTA-க்கு வந்து கொஷின் பேப்பரை அனுப்புறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, அதை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் மானிட்டர் பண்ணுறதுக்கு வெரி ஃபியூ மெம்பர்ஸ் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகள் இப்போ சென்னையில் வந்து ஒரு 50 சென்டரில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 50 சென்டர்லேயும் அவங்களோட ஆட்கள் இருக்கிறதே கிடையாது. அந்த 50 சென்டர்லேயும் அந்தந்த ஒரு கல்லூரியில் நடக்குது அப்படின்னா அந்த கல்லூரியில் ஒரு இன்சார்ஜ் எடுத்துப்பாங்க. இவர் தான் இந்த நீட் எக்ஸாமுக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு இன்சார்ஜ். ஸோ அவங்களுக்கு கீழே 50 ஆசிரியர்கள், எத்தனை ரூம் இருக்காங்களோ அத்தனை ரூமு, அந்த பெல் பாய் முதற்கொண்டு இவங்க அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து பே பண்ணக்கூடிய அளவு இருக்காங்க. டெபுடேஷனில் தான் இது எல்லாமே எப்படி நடக்கும்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க தான், அதாவது அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த இடங்கள்ல இருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மால் ப்ராக்டிஸ் பண்ணவங்களாக இருக்கட்டும், கொஷினை வாங்கினவங்களும் யாராக இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் மேனோட பசங்க, ஒரு டாக்டர், அம்மா டாக்டர் அப்பா டாக்டர், என் பிள்ளை டாக்டரே ஆகணும் ஆனால் வசதி இது படிக்கலை அவன், அப்போ அந்த இடத்துல மால் ப்ராக்டிஸ், இது எல்லாமே தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மெத்தடு கொண்டு வர்றதுல ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். கொரோனா காலத்தப்போ 12th எக்ஸாம் CBSE கண்டக்ட் பண்ணாங்க, ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. 120 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும். அந்த ஒரு செமஸ்டர், அதாவது செமஸ்டராக பிரிச்சுட்டாங்க. அப்போ எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட அந்த மெத்தடில் நடந்தது. நீங்கள் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருப்பீங்க, யூ ஹாவ் டு டேர்ன் அரவுண்ட் அண்ட் ஷோ தட் த ரூம் இஸ் எம்டி, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணதுக்கே உங்களோட ஐபால் 2 தடவை இங்கேயும் அங்கேயும் நகர்ந்தது அப்படின்னா இட் வில் கிவ் அலர்ட். நீங்கள் 2 தடவை ஐபாலை மூவ் பண்ணுறீங்க, யார் பக்கத்தில் இருக்காங்க, அந்த மாதிரி உங்களுக்கு கொஷின் ரைஸ் பண்ணும். இது ரொம்ப பேசிக்காக நான் சொல்கிறேன். அப்போது இந்த மால் ப்ராக்டிஸ் நடக்குது, ஆள் மாறாட்டம் நடக்கிறது, கொஷின் பேப்பரை லீக் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து கொஷின் பேப்பரை நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்க, அது உங்கள் கம்ப்யூட்டருக்கு டைரெக்டாக வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இது வேறு எங்கேயுமே அனுப்ப தேவையில்லை. NTA-வோட ஹெட் குவார்ட்டர்ஸில் அந்த இடத்துல வச்சு இருக்குது அப்படின்னா 10:10 எக்ஸாம் ஆரம்பிக்குது அப்படின்னா 10:10 உங்களோட லாகினை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்தால் போதும். அட் டைம்ல அது நடக்குது, போர்ட்டல் ஓப்பன் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து நமக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு முன்னாடியே அனுப்பி அங்கே உள்ள அனுப்புற வரைக்கும் ஹெலிகாப்டர்ஸில் கொஸ்டின் பேப்பர் பத்திரமா அனுப்பப்பட்டதுன்னு பார்த்தோம். ராணுவ படையும் சேர்த்து கூட்டி அதான் அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ இது போல இல்லாமல் உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கும்போது உங்களுக்கு டீசென்ட் மொத்தமும் சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து ஆமாம், அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் இதில் சேலஞ்சாக இருக்கக்கூடிய விஷயமும் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து அட்ரஸ் பண்ணணும். அதில் என்ன இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, இன்னுமுமே நிறைய இடங்களில் 4G கிளியராக வரல. அப்புறம் அட்ட டயத்தில் நீங்கள் 50 கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெட்டு ஸ்லோவாகுது அப்படின்னு சொல்லுவோம், நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அதை ஃபில் பண்ணுறதுல பிரச்சனை வருமா, எரர். இப்போ நான் வந்து எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன், நான் சப்மிட் கொடுக்குற எரர் ஆகுது. அப்போது இதெல்லாத்தையுமே அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா JEEக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணி, ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் அடுத்து கேட்பாங்க நம்ம நாட்டில் வந்து. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சிதம்பரம் அவர்கள் சொன்னார், 2 வெங்காயமும் 4 தக்காளியையும் ரோட்டில் இருக்கிறவன் எப்படி டிஜிட்டலைஸ் பண்ணுவான்னு. இன்றைக்கி வந்து அந்த பிளேட்டோட பின்னாடியே நமக்கு வந்து QR கோடை ஒட்டி நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் அப்படியே அதிசயிச்சு போனது, இந்த டிஜிட்டல் வந்த புதுசில் ஏர்போர்ட்லேருந்து நான் வெளியில் வந்துட்டு இருக்கேன், ஒருத்தங்க வந்து இந்த நரிக்குறவர் இனத்தை சார்ந்தவங்க மலை தேனை அப்படியே அந்த கோம்போடு எடுத்துட்டு வந்து ஹனி கோம்போடு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அந்த பெட்டி இருக்குல்ல, அந்த பெட்டியில் பின்னாடி வந்து QR கோடை ஒட்டி இருந்தாங்க. அவங்களோட காஸ்டியூமே சொல்லும் அவங்க எங்கேருந்து எங்கே வராங்கன்னு சொல்லிட்டு. அவர்கள் கை வரைக்கும் அது QR கோடு போனது தான் அந்த டிஜிட்டலைசேஷனோட உச்சம். இன்னைக்கு இந்தியாவுக்கே சிப்பு, சக்தி சிப் அப்படின்னு சொல்லி நம்மளோட IIT டைரக்டர் தான் முதல்ல கொடுத்தாங்க. அந்த மைக்ரோ சிப்புக்கு இது வரைக்கும் நம்ம வெளிநாட்டில் இருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோ பெரிய விஷயம் செஞ்ச டெக்னோக்ராட் தொடர்ந்து இந்தியாவில் நம்பர் 1
உலக நாடுகளில் ஃபஸ்ட்டு 100க்குள்ளார உள்ள இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி சென்னை தான். ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க இன்ஃபோசிஸ் முதல்ல இந்தியா வந்து ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு பெருமை அப்படின்னு கொண்டு வந்தது இன்ஃபோசிஸ். ஸோ அவர்களுடைய நந்தன் நிலேக்கனி அவர்கள் எங்கெல்லாம் மால் ப்ராக்டிஸ் நடக்குதுன்னு அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஹெல்ப் பண்ண ஐபியிலேருந்து ஒரு லாஜிஸ்டிக் சைட்லேருந்து இப்படி ஒவ்வொருத்தராக எங்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் இருக்கோ, அதாவது ஓட்டை எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஓட்டையை வந்து முதல்ல ப்ரிப்பேர் பண்ணும்போதே அடைச்சிடணும், இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ஒரு செக்யூரிட்டியை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு தான் இது இருக்குது. நான் வந்து இதை வெறும் அரசியலுக்கு சொன்ன ப்ராமிஸாக இதை பார்க்கல. immediately they have taken in what way this is different from ராஜன் கமிட்டி. நான் தமிழ்நாட்டில் இதே நீட்டுக்கு ராஜன் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. அது வேணுமா வேணாமா நீட்டு வந்ததுனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, ஏன் பாதிக்கப்பட்டாங்கன்னு சில விஷயங்களை சொல்வதற்காக போட்டப்பட்ட கமிட்டி மாதிரி இருந்தது. அது வந்து எப்படின்னா 18,000 பேர் இதில் கருத்து சொன்னாங்க. அதில் வந்து 17,900 பேர் வந்து மெயில் பண்ணாங்க, 100 பேர் நேரில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒன் மேனாக சொல்லி அதில் இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் பொய்ன்னு நம்ம அப்பப்பயே ப்ரூவ் பண்ணோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நீட் வந்து ரிப்பீட்டர்ஸ் தான் வராங்க, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வராங்கன்ட்டு. கோயம்புத்தூரில் ஒரு தம்பி அதை வந்து ஆர்டிஐ போட்டு கேட்டப்போ நம்முடைய சுகாதாரத்துறையில் அதை பற்றின டேட்டாவே இல்லை. அப்போ ஒரு டேட்டாவே இல்லாத விஷயத்தை எப்படி நீங்கள் பர்சன்டேஜோடு கேட்க முடியும்னு நம்ம டிஃபெண்ட் பண்ணோம். ஸோ அப்படி ஒரு அரசியல் ஒரு சொல்லுவாங்கல்ல கல்லை போடு இல்லைனா கமிஷனை போடுன்ட்டு. ஸோ அதற்காக உள்ள கமிஷனாக நான் இதை பார்க்கல. முழுக்க இனிமேல் இது நடக்கக்கூடாது, இந்த ஒரு தடவை இந்த குழந்தைங்களுக்கு வந்த மென்டல் டர்மா இனிமேல் வரவே கூடாதுங்கிற அளவுக்கு அத்தனை டெக்னோக்ராட்ஸும் சேர்ந்து உருவாக்கின விஷயமாக நான் இதை பார்க்குறேன். இதில் இருக்கக்கூடிய விஷயம் மேம், முதல்ல இது வந்து அந்த மாஃபியாஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் மாஃபியாஸை தாண்டி வாங்கக்கூடியவர்கள் அப்படின்றத நம்ம மறந்தே போயிடுறோம். உங்களுக்கு மாஃபியாஸ் அப்படின்றவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம், என்டிஏ லெத்தார்ஜிக்காக இருந்தாங்கன்னா அந்த அதிகாரிகளையும் இவங்களையும் பிடிக்கிறோம். அதில் கொஸ்டின் பேப்பர்ஸை லீக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீச்சர்ஸ் தான் இந்த டைம் அதிகமாக அரெஸ்ட் ஆகியிருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் தான், அவங்கள பிடிக்கிறோம். வாங்கினவங்க அப்படின்றது யாருன்னா கன்சியூம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதே விஷயத்தை கன்சியூம் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ், அவங்க தான் பண்ணாங்க. இந்த சைட் ஆஃப் பார்ட் இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன அவேர்னஸ் மூல கொண்டுறணும், ஒரு மென்டாலிட்டி சேஞ்ச் எப்போ இல்லை இந்த தடவை அதுக்கு ஒரு இவங்க ஒரு சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இனிமேல் அவங்க எந்த எக்ஸாமும் அவங்களோட லைஃப் டைமில் எழுதக்கூடாது, எழுத முடியாது அப்படின்னு அப்படி ஒரு பேன் கொண்டு வரணும். நீங்கள் வெறும் அம்மா அப்பாவை அரெஸ்ட் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த 2 வீலர் வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்க எடுத்தாங்கன்னா அம்மா அப்பாவை அரெஸ்ட் பண்ணுவோன்னு. அம்மா அப்பாவை அரெஸ்ட் பண்ணதுனால ஆக்சிடென்ட் பண்ணி செத்து போனவன் வந்து உயிரோட திரும்ப பழக்க வரப்போகிறது இல்லை. அப்போ அதை செய்ய விடாமல் பண்ணணும்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் என் குழந்தை அந்த மாதிரி இதில் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அம்மா அப்பா வந்து அந்த கடுமையான ஆக்டிவிட்டீஸ்க்கு பயந்து செய்யாமல் இருப்பாங்க. இது வந்து இந்தியா முழுக்க அது ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஒரு யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் சீட்டுக்கு காசு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே கொடுத்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் தலைமறைவாக போனார், திரும்ப வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்பையும் கொடுத்தவங்க தான், அதாவது கொடுத்தவங்க மேலே ஆக்ஷனே இல்லை. அதே மாதிரி நம்மளோட போக்குவரத்து துறையில் வந்து இடத்துக்கு அவங்களோட பணிக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கினதாக நான் பணத்தை திரும்ப வாங்கிட்டேன்னு ஒருத்தங்க சொன்னாங்க. இன்னைக்கு இவர் மேலே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கொடுத்தவங்க மேலே என்ன கேஸ்? நீங்கள் ரொம்ப கரெக்டாக கேட்குறீங்க. ஆனால் இந்த சைடும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்தால் மட்டும்தான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு டீச்சர் ஏன்னா இது டிரான்ஸ்லேட் பண்ண போக வேண்டியது இருக்குது. 13 லாங்குவேஜ்க்கு மேலே இது வந்து தேவைப்படுது. இன்றைக்கி வந்து அது ஏஐயாக வந்தால் கூட ஏஐயோட டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஏஐ டிரான்ஸ்லேஷனை சரிபார்ப்பதற்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் அதை பார்ப்பார். மினிமம் 13 லாங்குவேஜில் உள்ளவங்க அதை பார்த்தா மட்டும்தான் அந்த குவெஸ்டின் எரர் இல்லாமல் வரும். இல்லைன்னா கொஸ்டின் எரராக வந்து அதுக்கு மார்க் கொடுக்கலன்னு அடுத்த போராட்டம் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ 13 பேர் மினிமம் அதை தெரிஞ்சவங்களா இருக்காங்க. கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க, அதை வெரிஃபை பண்ணுறவங்கன்னு குறைந்தபட்சம் ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு 25 முதல் 30 பேர். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3த்துக்கும் எடுக்கணும்.
ஜேஇ மாதிரி நீங்கள் நீட்டை கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் ஜேஇ வந்து 1 வீக் நடக்கும். நீங்களா ஸ்லாட் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சொல்கிறாங்க இல்லையா, நான் வந்து ஓடி வந்தேன், மொத்தமாக டிராஃபிக் ஜாம் ஆகி நாங்கள் வெயிட் பண்ணோம். இதெல்லாம் நான் அவங்கள கலாட்டா பண்ணுறதுக்காக சொல்லலை. இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் முடியணும் அப்படின்னா அட் அ டைத்தில் 25 லட்சம் பேர் எழுதாமல் அதுக்கும் நமக்கு திறமை இருக்குது, நம்மளால் நடத்த முடியும். ஆனால் நீங்கள் ஜேஇ மாதிரி கூலாக கம்போஸ்டாக அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அதுக்கு 22 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, இதுக்கு 25 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. ஒரு 3 லட்சம் பேர் தான் வித்தியாசம். ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு பிரச்சனையே வந்தது கிடையாது. ஒரு கொஸ்டின் லீக் வந்தது கிடையாது, லேட்டாக போனால் என் பிள்ளைய எழுத விடலைன்னு சொன்னது கிடையாது, கொஸ்டின் பேப்பர் தப்புன்னு வந்தது கிடையாது, எதுவுமே வந்தது கிடையாது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த நீட்டை வச்சு செய்கிற அரசியல் இதோடு நிப்பாட்டப்படும் அப்படிங்கிறது தான் அவங்க கடுமையாக மத்திய அரசு எடுத்த முடிவுன்னு நான் பார்க்குறேன். அப்போ அந்த 1 வீக்குக்கு ஸ்லாட் வேணும் அப்படின்னா 7 கொஸ்டினாவது நீங்கள் ரெடி பண்ணணும். ஏன்னா ஒரே கொஸ்டினாக இருக்காது, ஆனால் ஒரே இம்பார்ட்டன்ஸில் உள்ள கொஸ்டினாக இருக்கும், ஒரே டஃப் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கும். இதெல்லாம் முதல்ல நீங்கள் புரிய வைக்கணும். இல்லைனா எனக்கு வந்த கொஸ்டின் வேறு, உங்களுக்கு வந்த கொஸ்டின் வேறு, எனக்கு வந்து டஃப்பாக கொடுத்துட்டாங்க, கிராமப்புற மாணவரை ஒடுக்க வந்துட்டாங்கன்னு அடுத்ததை பாய்ச்சுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 1 வீக் நடக்கும், கொஸ்டின் பேப்பர் 7 செட்டுக்கிட்ட நடக்கணும். அப்போ அந்த 7 செட்டுக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எல்லா லாங்குவேஜ்லேயும் கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இது வந்து சீக்ரஸிக்குள்ளேயே போகுது. ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு போகும்போதே சீக்ரஸி கம்மி. ஆனால் இங்கே ஒரு 30 பேர் 40 பேருக்கு இந்த டைம் தான் குவாரண்டைனில் போட்டாங்களே. கொஸ்டின் செகண்ட் ரீநீட் நடந்த போது அந்த யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து குவாரண்டைனில் போட்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவங்களை வெளியில் விடலை அப்படின்றத பார்த்தோம். மேம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கிளஸ்டராக இருக்கிறது. அதாவது பேப்பர் லீக் நடந்தாலும் சரி, நடக்கக்கூடிய இடங்களும் சரி, நீட்டோ இல்லை எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ அதில் சக்ஸஸ் ரேட் இருக்கக்கூடிய எதுமோ பார்த்தாலும் எல்லாம் ஒரே இடமா இருக்கும். எங்கே அதிகமான கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, எங்கே அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கான்சென்ட்ரேட்டடாக சேர்ந்து நோன் ஃபார் எஜுகேஷன், நோன் ஃபார் இதாக இருக்காங்களோ அங்கே தான் இந்த மாஃபியாஸும் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். டோட்டல் கிளானும் கிளஸ்டரும் அங்கே தான் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இது ஏன் ஒரு இடத்துல சென்ட்ரிக்காக இருக்குது? ஒரு காலத்தில் எப்படி நாமக்கல் அப்படின்றது ஒரு எஜுகேஷனுக்கு இது, நாமக்கல், கடலூர், கள்ளக்குறிச்சி அந்த சைடு கரெக்டாக உங்களுக்கு இருந்ததோ அதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டா, ராஜஸ்தானில் கோட்டா அப்படின்றது நீட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றத பார்க்குறோம். உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு ஃபுல்லாக கோச்சிங் சென்டர்ஸாக இருக்கும். எல்லாரும் வந்து அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஒரு பக்கம் சிஜேபி படிக்கும் போது இப்போ செலிப்ரேட்டே பண்ணாங்கன்றத பார்த்தோம். ஸோ இதில் பாசிட்டிவ் சைட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் சைட்ஸும் இருக்குது. முதல்ல அந்த கிளான் அண்ட் கிளஸ்டர் ஏன் ஒரு இடத்துல ஒரு பேச்சஸாக சென்டர்ஸ் இருக்குது, மற்ற இடத்துல ட்ரவுட்டாக வறட்சியாக கோச்சிங் சென்டர் இல்லை, ஸ்கூல் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது? இல்லை, அதாவது எப்படின்னா அது ட்ராட்னு சொல்ல முடியாது. அங்கங்கெல்லாம் நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த ஸ்கூல்ஸ்லேயே இன்னைக்கு சென்னையில் நீங்கள் வந்து, நான் ஸ்கூல் நேம்ஸ் எல்லாம் சொல்ல விரும்பலை, ஒரு ஸ்கூல் ஒரு கோச்சிங் சென்டரோட டைப் வச்சுருப்பாங்க. அந்த பில்டிங்கே அந்த கோச்சிங் சென்டரோட பேரில் இருக்கும். அந்த பில்டிங்க்கு நீங்கள் நடந்து போனாலே, ஓ நீங்கள் வந்து ஜேஇ கோச்சிங் போகிறவங்க, நீங்கள் நீட் கோச்சிங் போகிற பசங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை அந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணாது, அந்த பசங்களை அந்த கோச்சிங் சென்டர் செலக்ட் பண்ணும். கோச்சிங் சென்டர் செலக்ட் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த அட்மிஷன் வந்து உங்கள் ஸ்கூல் பேரில் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன 11th 12th ஒரு ஸ்கூலில் படிக்கணும்ல, ஸோ அந்த படிக்கிற ஸ்கூலுக்கு வந்து ஒரு நேம் வரும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கோச்சிங் சென்டர்லேருந்து எனக்கு பசங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஹை ரேட் ஆஃப் ரிசல்ட் வரும். என்னோட பசங்க வந்து 50 பசங்க இருக்காங்க அப்படின்னா 50ல் ஒரு 30ஆவது ட்ரிபிள் ஐடி லெவலுக்காவது போயிடுவாங்க. ஒரு 5 ஐஐடிக்கு போகலாம், ஒரு 15 வந்து என்ஐடிக்கு போகலாம், ஒரு 5ஓ 10ஓ ட்ரிபிள் ஐடிக்கு போகும். அப்போது எனக்கு 50க்கு 30 நாங்கள் வந்து சக்ஸஸிவ் ரேட் காமிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக கிளாஸே நடக்காமல் ஒரு கோச்சிங் சைட் நடந்துட்டு இருக்கிறது தமிழ்நாடு மாதிரி இடங்கள்ல இருக்குது. நீங்கள் வந்து கோட்டா, இங்கே வந்து இன்னொரு ஒரு பெரிய ஒரு பிம்பம் என்ன இருக்குது அப்படின்னா, கொஷின் பேப்பர் லீக் ஆகுறதெல்லாம் நார்த் இந்தியா, கொஷின் பேப்பருக்கு வந்து அந்த மாஃபியா நடக்கிறதெல்லாம் நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. பீகார்லாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து அந்த கம்பியில் எடுத்துக்கிட்டலாம் ஆன்சர் ஷீட் வச்சுலாம். ஆனால் நீங்கள் நல்லா பார்க்கணும், யூபிஎஸ்சியில் இன்னைக்கு வரைக்குமே
நிறைய பாஸ் ஆகி வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே நம்மளால் சொல்ல முடியும். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பீகார், டெல்லி கேடர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஜேஇலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தான், டெல்லி, இப்போலாம் யூபி கூட நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இருக்கிறதுலையே ரொம்ப அதாவது ரொம்ப முன்னேறின மாநிலங்களில் பின்னா கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். 2.5லேருந்து ஒரு 3% கூட நம்ம கிடையாது. பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா, ஆந்திரா வந்து எஸ்பெஷலி 22% பண்ணுறாங்க. நீங்கள் அதே மாதிரி இங்கே மார்க் இல்லை, வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். வெளிநாட்டுக்கு அனுப்புகிற எஃப்எம்சிஜியோட எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் பேத்தட்டிக், வெறும் 12%. 100 பேர் எழுதுனாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 82 பேர் 88 பேர் பாஸ் பண்ணக்கூடிய லெவலில் தான் இன்றைக்கி நமக்கு இருக்கிறோம். ஸோ அப்போது இது வந்து ட்ராட் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து நம்ம எல்லாமே வந்து ரொம்ப அழகாக டெக்னிக்கலாக நம்ம பண்ணுவோம்ல, எப்படி சர்க்காரியா கமிஷனுக்கு வந்து கோர்ட்டே சொல்லிச்சோ அந்த மாதிரி நாம் செய்கிற விஷயங்களை தமிழ்நாட்டில் முதல்லேருந்தே கரெக்டாக செஞ்சிடறோம். ஒரு இன்ஸ்டியூட்டோட, ஒரு கோச்சிங் சென்டரோட டைப் வச்சு ஸ்கூலுக்குள்ளேயே அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றோம். அங்கே அப்படி இல்லாமல் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இன்னொரு கோச்சிங் சென்டரை வெளியில் தேடி போக வேண்டிய நீட் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த கோச்சிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி அபிப்பிராயம் இருக்குது. நான் ஒழுங்காக சொல்லி கொடுக்கல அப்படின்னா தான் நீங்கள் கோச்சிங் சென்டருக்கு போகணும். அப்போ திரும்பவும் ரீவிசிட் பண்ண வேண்டிய இடம் எதுன்னா எங்களை போன்ற கல்வியாளர்களே தான். நாங்கள் அதை கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா கோச்சிங் சென்டரே தேவையில்லைல்ல. அப்போ அதுக்கு தானே ரெடி பண்ணணும். இன்னைக்கு எப்படி டாஸ்மாக் வேண்டான்னு சொல்கிறோமோ, நீட்டுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன், இது வேண்டாம். கோச்சிங் சென்டர் இல்லாமையே பள்ளிக்கூடங்களில் அதோட பெடகாகியை மாற்றி, இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எப்படி நீங்கள் டான்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டான்ஸ் டீச்சர் போட்டு சொல்லி கொடுக்குறீங்களோ, எனக்கு ஜேஇக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கோச்சை கிளாஸ் ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மெத்தடில் மாற்றி கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் மொத்த பசங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் 40 மார்க் எடுக்கிறவனா இருப்பேன், நீங்கள் 100 மார்க் எடுக்கிறவங்களா இருப்பீங்க. என்னோட உங்களை உட்கார வச்சா உங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கு டீச் பண்ணால் எனக்கும் கஷ்டம். அப்போ அதை செக்ரிகேட் பண்ணி என்னுடைய தேவையை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஆசிரியர் போடணும், உங்களுக்கு உங்களோட லெவலுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு உள்ளுக்குள்ளாரே கோச் பண்ணுறதுக்கு ஒருத்தரை போடணும். இந்த பெடகாகிக்கல் சேஞ்ச் வராத வரைக்கும் நீங்கள் டெக்னிக்கலாக இந்த எக்ஸாமை நல்லா கண்டக்ட் பண்ணலாமே தவிர சக்ஸஸிவாக ஸ்டூடெண்ட்ஸை பேர்டன் இல்லாமல் அவங்கள எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் ஒரு முக்கியமானது, நம்ம ஆதார் போலவோ இதில் வந்து APARன்னு ஒன்று இருக்குது, ஆட்டோமேட்டட் பெர்மனண்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு. இது வந்து நாடு முழுக்க பிரைமரி டு உங்களுக்கு வந்து செகண்டரி எஜுகேஷன், உங்களுக்கு வந்து உயர்கல்வி வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் 1 நேஷன் 1 கார்டுன்னு கொடுக்குறாங்க. இதில் டோட்டலாக எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அப்படின்றப்போ உங்களுக்கு ஆள்மாறாட்டம்லாம் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டு கூட சமீபத்தில் அதில் எப்படி நீங்கள் ஜாதியை கேட்டீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட்லி அதை தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் செங்கோட்டையன் அவர்கள் இதை ஜாதியை பற்றி நீங்கள் பேசும்போது அவர் சொன்னார், இது வந்து APIR கார்டுக்காக கலெக்ட் பண்ணுறாங்கன்னு ஆப்போனன்ட் சொன்னாங்க. ரெண்டுமே தப்புன்னு நான் சொல்லுவேன். APIR கார்டு இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டோட எல்லா மார்க் கிரெடென்ஷியல்ஸும் அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி, எப்படி நீங்கள் டிஜிலாக்கரில் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம், உங்களோட மார்க் ஷீட் எடுத்துக்கலாம், உங்களோட லைசன்ஸ் எடுத்துக்கலாம், பேன் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையும் அதில் கொண்டு வரலாம். அப்போ அதே போல் இன்றைக்கி வந்து உலகம் ரொம்ப மாறிடுச்சு. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து என்னுடைய காலேஜில் ஒரு கோர்ஸ் படிக்கிறேன், உங்களோட இன்ஸ்டியூட்டில் வேற ஒரு கோர்ஸ் படிக்கிறேன் விச் இஸ் அப்ரூவ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் UGC அப்படின்னா, நான் உங்ககிட்ட படிக்கிறதோட கிரெடிட்டை நீங்கள் எனக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த APIR மூலமாக என்னுடைய கிரெடிட் பாக்ஸுக்கு வந்துடும். நான் ஒரு 180 கிரெடிட் எய்ம் பண்ணுறேன் எடுக்கணும் அப்படின்னா, நான் 10 கிரெடிட் வெளியிலேயே படிச்சுக்கலாம். நான் இந்த காலேஜில் 6 சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு பதிலாக 4 சப்ஜெக்ட் படிப்பேன். வேறு 2 இன்ஸ்டியூட்டில் 2 கோர்ஸை படிச்சுட்டு அதில் இருக்கிற 4 கிரெடிட், 5 கிரெடிட், 3 கிரெடிட் அது எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த APIR ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆன் த ஹோல் இந்த கிரெடிட்டுக்கு வந்து, அதாவது உங்களுடைய எஜுகேஷன் க்ரெடென்ஷியல்ஸை பேங்க்கு மாதிரி அதை வந்து பேங்க் மாதிரி உள்ளே போட்டு வச்சுக்கோம். எப்போ கேட்டாலும் உங்களோட நம்பரை போட்டால் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் படிச்சிங்க, எவ்வளோ கிரெடிட்னு உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக. அதை வந்து ஏதோ நீங்கள் ஆதார் மாதிரி இன்னொரு கார்டு கொண்டு வரீங்க, அவங்களுடைய டேட்டாவெல்லாம் திருடுறீங்க. இந்த நாட்டோட குடிமகன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேட்டாவை கொடுத்தா அது எப்படி வந்து தமிழ்நாடோட டேட்டாவை சென்ட்ரல் கவர்மெண்ட் திருடுதுன்ற அளவுக்கு இங்கே பேச்சு இருந்தது. ஏன்னா
நமக்கு வந்து அடிப்படை புரிதலே இங்கே கிடையாது. அதனால வரக்கூடிய பிரச்சனை. இந்த ஏபிஐஆர் இஸ் வெரி குட். எப்படி அப்படின்னா சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் எமிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த எமிஸ் எப்படி ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருக்கும் நீங்கள் உள்ளே சேர்ந்த உடனே உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்றாங்க. அந்த நம்பரை நீங்கள் 12th வரைக்கும் எந்த ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணாலும் உங்களோட எமிஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, உங்களோட ஃபுல் பர்சனல் ப்ரொஃபைல் எல்லாமே டீட்டெயில் வரும். அதே போல தான் இந்த ஏபிஐஆர். பட் இந்த ஏபிஐஆர் டீல்ஸ் வித் யுவர் அகடமிக் க்ரெடென்ஷியல்ஸ். இதான் அந்த டிஃப்ரென்ஸு. தமிழ்நாட்டில் இந்த ப்ரொட்டஸ்டோட இன்னொரு சைடு பார்த்தோம், உங்களுக்கு வந்து பேன் நீட் தான். அவங்க ஃபேர் நீட் கேட்டாங்க, இவங்க பேன் நீட் அப்படின்னாங்க. இவங்க சிஜேபி முகம் தெரியாத சிஜேபி தலைவர்கள் யார் ஹெட்டு இதுன்னு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூட இல்லாமல் தமிழ்நாட்டில் பால நிலத்தில் நடந்தது. ப்ரொட்டஸ்ட்டை கைவிடுவதாக ஒரு சைடு அறிவிக்க, இன்னொரு சைடு வந்து எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க, இது வந்து பேன் நீட் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு கொந்தளிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம். பேன் நீட் இன்னும் தமிழ்நாட்டில் அதுக்கான ஒரு வாய்ஸ் இருக்கா? தமிழ்நாட்டில் ஒரு வரவேற்பு இருக்கா? பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், கேட்கிறவர்கள் இருக்காங்களா? கேட்கிறவர்கள் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு இல்லை. எந்த குழந்தை படிக்குதோ 11th 12th படிக்குதோ அந்த குழந்தை ஒரு தடவையும் ரிசல்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் எந்த குழந்தைங்களுக்காக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட கிராமப்புறன்னு சொல்கிறீங்களோ அந்த குழந்தைங்க 1900 பேர் 2017 தமிழில் எழுதுனாங்க. 2018 நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் வரும்போது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 29,000 சொச்சம் குழந்தைங்க தமிழில் எக்ஸாம் எழுதியிருக்காங்க நீட்டை. அப்போது அந்த குழந்தைங்களுக்கு இந்த நீட்டு மேலே நம்பிக்கை இல்லாமல் எப்படி அவ்வளோ தூரம் கிராக் பண்ண முடியும்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணதோட டீட்டெயிலை வந்து நேற்று நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட 11,000 சீட்ஸ் இருக்குது. நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் தமிழ்நாடு கோட்டாவுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணவங்க 79,000. 1:2 எந்த லெவல்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 11,000 சீட்டு 79,000 ப்ளஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தானே இவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க, நமக்கு ரிசல்ட் வருது. சிம்பிளாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா 83 மார்க் வந்து தகுதி மார்க்கே நீங்கள் முதல் வருஷத்துக்கும் இந்த 2026க்கும் கூடியிருக்கு அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ அந்த படிப்பு மேலே நம்பிக்கை இருக்கும். எனக்கு பணம் இல்லைன்னா எனக்கு எட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னால் முடிஞ்சது. அதாவது 2 விஷயம் சொல்லுவாங்க, ஒன்று வித்தின் யுவர் கண்ட்ரோல், ஒன்று வந்து பியாண்ட் யுவர் கண்ட்ரோல். பணம் வந்து பியாண்ட் யுவர் கண்ட்ரோல், ஏன்னா நீங்கள் யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் யுவர் பேரண்ட்ஸு. ஆனால் படிக்கிறதுங்கிறது உங்கள் கையில் இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு அது மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இவ்வளவு அதிகமாக மார்க் எடுத்து ஒரு 13,000 ரூபாய் எனக்கு வந்து ஒரு ரெடி பண்ணாங்கன்னா என்னால் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிட முடியுன்ற நம்பிக்கையோடு படிக்கிறாங்க. எத்தனை பேர் வேணால் நீட்டுக்கு வெளியில் நின்று கோஷம் போடட்டும், இந்த இதுக்கு வந்து ஈடே கிடையாது. ஆனால் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவங்களோடது எவ்வளோ இல்லாஜிக்கல் மட்டும் இல்லை, எவ்வளோ ஒரு கன்னிங்காக இதற்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும்னா, நீங்கள் பேன் நீட்டுன்னு சொல்கிறீங்கல்ல, ஃபேர் நீட்னே சொல்கிறீங்கல்ல, ஆனால் என்ன ரிஃபர்மேஷன் வேணும்னு உங்களால் ஒரு பாயிண்ட் அவுட்டாவது பண்ண முடியுதா? யோசிச்சு பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன், ஒரு கல்வியாளராக நான் சொல்கிறேன். நீங்கள் ஜேஇக்கு பார்த்தீங்கன்னா 75-25ன்னு 12th ரிசல்ட்டையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவீங்க. அது மாதிரி கன்சிடர் பண்ணுங்கன்னு கேளுங்க, நியாயம் இருக்குது. இப்போ வந்து பயாலஜிலேயோ ஃபிசிக்ஸ்லேயோ கெமிஸ்ட்ரிலேயோ ஃபுல் மார்க் எடுத்துட்டிங்கன்னா இன்னொன்றில் 0 கூட எடுக்கலான்ட்டு இருக்கு. அப்போ அதில் நீங்கள் மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணணும், அப்போ தான் அவள் எல்லாத்தையும் படிப்பாங்க. பயாலஜியில் மட்டும் ஏன்னா நிறைய குழந்தைங்க நீங்கள் மெடிக்கல் அப்படின்னு வரும்போது பயாலஜி தரோவாக இருப்பாங்க. ஏன்னா பயாலஜி வந்து தியரி மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது ஈஸி. ரெண்டாவது 90 கொஸ்டின்ஸு. ஸோ அப்போ 90 × 4 வந்து 360 மார்க்ஸ் எடுத்தாலே நீங்கள் எலிஜிபிலிட்டி வந்துடுவீங்க. அப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 0வாகவே வச்சுக்கலான்னு. ஆனால் அது தப்பு. நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியும் யூஸ்ஃபுல் ஆகும், எக்யூப்மெண்ட்ஸை பார்க்கும்போது ஃபிசிக்ஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் ஒரு மினிமம் மார்க் வேணும் அப்படி கேளுங்க, நியாயம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரிஃபர்மேஷன் இப்போ வந்து நெக்ஸ்ட் நீட்ல இருந்து வந்து நெக்ஸ்ட் இல்லை அது யோசிச்சுட்டு இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது.
50% வெயிட்டேஜ் ஃபார் 12th மார்க், 50% வெயிட்டேஜ் ஃபார் நீட் மார்க் அப்படின்னு. இது வந்து எப்படி பார்க்குறீங்க? இது சரியான இல்லை, ரொம்ப சரியான விஷயம். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு பெரிய ஆபத்தும் இருக்குன்றதை இந்த மக்கள் புரிஞ்சுக்கவே இல்லை. இந்த நீட்டுக்கு கோச்சிங் போகிறேன், அதாவது குழந்தை நல்லா படிக்கிற வரைக்கும் எதுலேயுமே பிரச்சனை இல்லைங்க. எனக்கு மெடிக்கல் கிடைக்கலன்னா நான் வேறு எந்த கோர்ஸுக்கு வேணால் போய்ப்பேன் அப்படின்னு அவங்க நினச்சிக்கலாம். ஆனால் எனக்கு நீட்டுக்கு மட்டுமே நான் கோச் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்களேன். எனக்கு இந்த மார்க்கே எனக்கு தேவையில்லை, நான் இதில் பாஸ் மார்க் எடுத்தால் போதும். ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 50%, ஓசிக்கே உங்களுக்கு 50% தான் எலிஜிபிலிட்டி, எஸ்சி எஸ்டி வரும்போது 40% தான் எலிஜிபிலிட்டி மார்க்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் பாஸ் எடுத்தால் போதும். எஸ்சி எஸ்டி கேடரில் இங்கே வந்து 50% எடுத்தால் போதும், எல்லா மார்க்கும் உங்களுக்கு நீட்லேருந்து எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் 50-50ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியவே நீங்கள் ஒழுங்காக படிக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸாமும் நல்லா எழுதுவீங்க, அந்த எக்ஸாமும் நல்லா. ஒருவேளை ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் 11,000 சீட்டுக்கு 79,000 அப்ளை பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ எல்லாருக்கும் மெடிக்கல் கிடைக்காது. மெடிக்கல் அண்ட் அலைடு கோர்சஸ் சேர்ந்தே இந்தியா முழுக்க வெறும் 4% தான். அப்போ பேலன்ஸ் இருக்க பிள்ளைங்க ஒன்று இன்ஜினியரிங் போகும், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகும். அப்போ அதுக்கு மார்க்குன்னு ஒன்று தேவையில்லை. அப்போ நீங்கள் ஒரு காமன் க்ரௌடோட தானே கம்பீட் பண்ணுறீங்க. அப்போ நான் வந்து அதை எய்ம் பண்ணி இந்த 12th மார்க்கை விட்டுட்டதுனால நிறைய குழந்தைங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் நான் ஒரு மைக்ரோபயாலஜி எடுக்கிறேன், நான் ஒரு பயோடெக்னாலஜி வந்து பிஎஸ்சி எடுத்துக்கிறேன், இல்லை ஒரு லேப் டெக்னீஷியனுக்கு நான் படிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து இது நீட்டு படித்ததுனால என்னால் வேறு போக முடியலன்ற சுச்சுவேஷன் இருக்குல்ல. அப்படி இல்லாமல் நான் 12th உள்ள ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியும் ஒழுங்காக படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் 12th ரிசல்ட்டில் 50% எடுப்பாங்க, இதையும் எடுப்பாங்க அப்படின்னு வரும்பொழுது அந்த ரெண்டுத்தையும் படிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது கோச்சிங்க்கு வெளியில் அனுப்பாமல் குழந்தைங்கள அந்தந்த ஸ்கூலில் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவிற்கு டீச்சிங் மெத்தடாலஜியை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் இதில் உள்ள பிரச்சனைகள் தீராது. எது எப்போ தீரும் அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி மேம், நம்மளோட இணைந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்கு மிக்க நன்றி.